என்னண்ணே இங்க நிக்கிறீங்க? இது முனீஸ்வரன் கோயில் வரைக்கும் போகணும். நம்ம குப்புசாமி மாட்டு வண்டி கட்டிட்டு வருவான், அதுல ஏறி போலான்னு வெயிட் பண்றேன். என்ன விஷயம் போறீங்க? இந்த கோயில் பூசாரி 10க்கு 10 ஒரு இடம் கேட்டு இருந்தா பாரு, இந்த இடத்த செலக்ஷன் பண்ணிருக்கேன் பாரு. என்னண்ணே இது குட்டிச்சோறு மாதிரியா இருக்கு? பூசாரிக்கு போறாதா புள்ள குட்டியா பெத்துக்கு போறான். அண்ணே குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் அண்ணே. என்ன படிச்சவனாடா நீ? ஒருத்தன் குட் மார்னிங் சொன்னா பதிலுக்கு நம்மளும் குட் மார்னிங் சொல்லணும். ஒருத்தன் வணக்கம்னு கையெடுத்து கும்பிட்டா பதிலுக்கு நம்மளும் வணக்கம்னு கையெடுத்து கும்பிடணும். அதுதான் தமிழருடைய பண்பாடு. யாருடைய பண்பாடு? தமிழருடைய பண்பாடு. சரி வாங்க ஏறுங்க. இல்ல நான் மாட்டு வண்டி ஏறுங்க, விட்டுட்டு போறேன். அட வேணாம், சரி உட்காருங்க. என்ன பண்றீங்க? உட்காருங்க. வணக்கம். வணக்கம்ப்பா. ஐயோ எங்க அண்ணனை காணோம். அண்ணே என்ன கொஞ்சம் பார்த்து விட கூடாது? நாயே, சைக்கிள்ல போகும்போது அவனே 2 கை எடுத்து கும்பிடுற. நீங்க தானே சொன்னீங்க யார் வந்தாலும் சலாம் போடணும், கையை எடுத்து கும்பிடணும்னு. அப்புறம் தமிழர் பண்பாடு என்ன ஆகுது? நீ ஒரு கை பிடிச்ச என்ன தூக்கி விடு, மேல வந்து தமிழர் பண்பாட்டை நான் காட்டுறேன். சரிங்கண்ணே. வாங்க. அப்படி வணக்கம். எங்க பார்த்தாலும் ஒரே முகமுடி கொள்ளையா இருக்குப்பா. நைட்ல நிம்மதியா தூங்க முடியல. எங்க நம்ம வீட்டுக்குள்ளேயும் போந்து கொள்ளை அடிச்சிட்டோன்னு பயமா இருக்கு. இவர் யார் தெரியுமா? யாரு? டாடா பிர்லா இல்ல, அவங்களோட பார்ட்னர். வீட்டுல தங்கமும் வைரமும் பூட்டி வச்சிருக்காரா, அத முகமூடி கொள்ளக்காரனுக்கு வந்து திருடிட்டு போயிடுவாங்களாம். டேய், டீ குடிச்சு அது காசு வச்சிருக்கிறியா? இல்லீங்க, அக்கவுண்ட். சிங்கிள் டீ அக்கவுண்ட் சொல்ல போறான். முகமூடி கொள்ளக்காரங்களை பத்தி பேச்சு. பேப்பர் ஒண்ணுதான் இல்லீங்க, கடைக்காரது. அதுவும் ஓசிதானா? போட்டு போடா போடா. காலங்காத்தால எந்திரிக்க வேண்டியது, கக்கூஸ் கூட போறது இல்ல, காப்பி கடைக்கு வர வேண்டியது, ஓசியில பேப்பரை படிச்சுட்டு உலக லெவல்ல அரசியல் பேசுறது. டேய் போடா, பேப்பரை போட்டு போடா. ஆட வெண்ண மகன. ஆமா, இவன் பெரிய யோகியம். வீட்டுல வர காப்பியும் துண்டு பீடியும் குடிக்க வேண்டியது, இதுல அடுத்தவனுக்கு அட்வைஸ் வேற. வாய போடுறா. டேய் டேய், நீயா பேசுன? நான் உங்களோட இருக்கேன். நான் எங்க பேசுனேன்? நீ பேசுனியா? பே பே. ஓ அண்ணே, உங்களை பத்தி விஷயம் தெரிஞ்சவங்க தான் ஒளிஞ்சிருந்து குரல் கொடுக்கறாங்க. ஏம்பா, முழுசா இத்தனை ஆம்பளைங்க இங்க இருக்காங்க, அது என்ன அந்த பொண்ணு ஒன்ன பார்த்து கண்ணடிக்குது? அதுக்கெல்லாம் மச்சம் வேணும்னே. ஆமாங்கண்ணே, இவன் முதல்ல ஒரு மச்சம் இருக்குதுண்ணே. ஏய் சுமரா, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. விடுங்கடா, இத்தனூண்டு மச்சத்துக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையா பேசிட்டு இருக்கீங்களே. இல்லண்ணே, இது மான பிரச்சனை. இவன் முதல்ல மச்சம் இல்லைன்னா நான் இவனுக்கு 50 ரூபாய் கொடுத்துறேன். நீங்க வேணா நடுவுல இருந்துக்கண்ணே. சரிப்பா. இவரு நடுவரு. ஆமா, இது பெரிய காவிரி பிரச்சனை. இவர் நடுவரா இருந்து தீர்த்து வைக்க போறாரு. இவெல்லாம் ஓரமா நிக்க வேண்டிய எந்திரிச்சு ஓடுறா. அண்ணா இருக்குண்ணே. ஏய், இன்னைக்கு தான் என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டேன். நீ என் முதுகுல மச்சம் இருந்தா நான் உனக்கு 50 ரூபாய் கொடுத்துறேன். மவனை இன்னைக்கு உதைக்கிற உதையில இனிமே இந்த மாதிரி பந்தயம் கட்டுறதை விட்டுறணும். நடுவருக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுத்தியாரா நீ? வர அந்த பக்கம் கட்டா சட்டைய கட்டுற இல்லையே. ஏடா, எனக்கு தெரியாம எப்படா என் முதல்ல மச்சான்? ஏய், இனிமே எனக்கு தெரியாம பந்தயம் நீ பிடிச்ச பின்னி போடுவான். பின்னி இவனை பின்ன முடியாதுப்பா, ஊட்டி விடுறேன்னு சொல்லு. ஐயோ, எனக்கு மட்டும் இந்த மச்சம் இருந்துச்சுன்னா இந்த 50 ரூபாய் நான் வாங்கிருப்பேனே. டேய், இப்போ உனக்கு மச்சம் தானே வேணும்? வாடா, சட்டை கட்டுறா. இதாண்டா மச்சான், இத வச்சு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கோம். வாங்க, இன்னும் யாருக்கு வேணும் மச்சான்? மச்சம் வேணுங்கிற சொச்ச வேணுங்கிற வாங்கடா, வாங்க. இந்த மச்சான் மச்சம்டா. பொதுமக்கள் கவனத்திற்கு. கிராமங்களில் திருடர்கள் நடமாட்டம். இந்த திருட்டில் 2 பேர் சம்பந்தப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இவர்கள் பிளாஸ்டிக் பொருள் பற்ற வைப்பவர்கள் போலவும் பாத்திரம் பெயர் விட்டுவர்கள் போலவும் வருவார்கள். இவர்களை உயிருடன் பிடித்து கொடுப்பவர்களுக்கு ரூபாய் 5000 சன்மா. பேர் வெட்டுறது, பாத்திரங்களுக்கு பேர் வெட்டுறது. அண்டா குண்டா எவர் சில்வர் பாத்திரம், கரண்டி கிண்ணி டம்ளர் எல்லா பாத்திரங்களுக்கும் பேர் வெட்டுறது. அண்ணா, அந்த உட்கார்ந்திருக்க பார்ட்டி அவங்க நம்மளே பாக்குறாங்க. அவங்களுக்கு போய் முத வெட்டிடுவோமா? ஏப்பா, இங்க வாங்க 2 பேரும். வர்றா அண்ணா. அண்ணே வாங்க. வேர் வெட்டுறது. எழுத்துக்கு எத்தனை பைசா வாங்குற? இன்சியலுக்கு 10 பைசாங்கண்ணா. முழு பேருன்னா 50 பைசாங்கண்ணா. ரொம்ப அதிகமா இருக்க. சரிங்கண்ணா, மொதல் போனி 40 பைசா வச்சுங்கண்ணா. ஏண்டி காமாட்சி, இவனுங்களை பார்த்தா பேப்பர்ல போட்டிருக்கிற அவனுங்க மாதிரியே இல்ல? என்னங்க
நீங்க மட்டும் குசு குசுன்னு பேசுறீங்க. ஏண்டா அவரு பொண்டாட்டி அவரு குசு குசுன்னு பேசாம ஒன்னே பேச விடுவாரு. அட நமக்கு வேலைக்கு நேரம் ஆகுதுல. ஆஹா. பையன் வேலைக்கு நேரமாச்சுக்கிறான். ஐயே போய் பாத்திரத்தை எடுத்துட்டு வா. மாட்டினா 5000 ரூபாய் கிடைக்கும். ஏங்க உங்க வீட்டுல நாய் இருக்கா? இருக்காது. ஏன்? அதான் இவர் இருக்காருல்ல. எது கேக்குற? இல்ல எங்களுக்கு கொஞ்சம் அலர்ஜி. ஆமா நான் இருந்தா இவன் கடிச்சு வச்சிருவான். அதான் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது இல்ல. ஏய், சும்மா இருடா, கஸ்டமரை கெடுத்துறாதடா. அண்ணே நம்ம கஸ்டமரோட இன்வால்வ் ஆகணும்னே, அப்பதான் நம்ம தொழில் டெவலப்மெண்ட் ஆகும். வை 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 வை. ஏங்க அம்மாவுக்கு வெட்டிட்டு பாத்திரத்துக்கு வெட்டியா? அதாங்க பெரிய பாத்திரத்துக்கெல்லாம் என் பொண்டாட்டி பேரு காமாட்சின்னு வெட்டிரு. ஆ. சின்ன பாத்திரத்துக்கெல்லாம் என் பேர் வெட்டிரு. அண்ணன் பேர் என்னங்க? என் பேரு அழகு நம்பி. அழகு தும்பின்னு வெட்டிட்டீங்களா? ஏய்யா ஏன் கொஞ்ச நாளைக்கு பேரை மாத்தி வச்சா நாட்டுக்கு என்ன கெடுதலாம்? யோ, சொன்னதை செய்யா. ஏன் மாமி என்ன உங்க கழுத்துல நடக்கிற அவளும் கவரிங்க இல்ல ஒரிஜினல் தங்கமா? என்ன இவன் ஏடா கூடமா கேள்வி எல்லாம் கேக்குறான். இன்னைக்கு என்னமோ நடக்க போகுது. ஏங்க வீட்டு பின்னாடி கதவு இருக்கா? இருந்தா என்ன இல்லாட்டி என்ன? ஏயா கேக்குற? இல்ல ஒரு சேஃப்டிக்கு தான். அடியே ஆ? சந்தேகமே இல்ல. ஆமாங்க இவனுங்க திருடனுங்களே தான். ஆ, நீ பின்வாசல் பக்கமா போய் ஆ, ஆட்களை ரெடி பண்ணு. சரிங்க. இவனுங்களை பிடிச்சு கொடுத்தா நமக்கு 5000 ரூபாய். போ 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 போ. ஏங்க யூரின் போகணும், கொல்லப்பக்கம் இடம் இருக்கா? இருக்குதே. ஆ. போங்க போங்க ஆ. போங்க போங்க. பேர் வெட்டுறது, பாத்திரங்களுக்கு பேர் வெட்டுறது, அண்டா குண்டா சோம்பு பக்கெட்டு கரண்டி கிண்ணா எல்லாத்துக்கும் பேர் வெட்டுறது. பேர் வெட்டுறது. இந்தப்பா பேர் வெட்டுறவரே, இங்க வா. என் பொண்ணுக்கு கல்யாணம். ஐயோ, என்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு கல்யாணத்துக்கு கூப்பிட்டீங்களே, ரொம்ப சந்தோஷம். அது இல்லையா, என் பொண்ணுக்கு கல்யாணம், சீசந்தி பாத்திரம் எல்லாம் வாங்கியிருக்கோம், அதுல பேர் வெட்டணும். வெட்டிட்டா போகுது. ஆமா. ஆமா, கூலி எவ்வளவு? இன்சியலுக்கு 10 பைசாமா, முழு பேர் வெட்டுறதுன்னா 50 பைசாங்க. என்னது, நீ போய் பாத்திரம் எடுத்துக்கிட்டு வா. ம், இனிஷியலுக்கு நீங்க சொன்னது கரெக்ட்டுங்க. ஆ, முழு பேருக்கு 50 காசு ரொம்ப ஜாஸ்திங்க. என்னங்க 50 காசு உங்களுக்கு ஜாஸ்தியா தெரியுதா? ஆமாங்க. சரி நீங்களே ஒரு தொகை சொல்லுங்க. ஒரு 8 போட்டுங்களா? என்னது 8 எனக்கு ரொம்ப குறைச்சிட்டீங்க. எதுவும் இல்லாத பட்டேன் நீங்க ஆ. சரி வெட்டிடுறேங்க. வாமா. இதெல்லாம் சீர் கொடுக்குற பாத்திரம். ஆமாங்க, இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கினது. ஆ, யார் பேருங்க வெட்டுறது? எங்க பொண்ணு பேர் தானுங்க. ஆஹா, பாப்பா பேருங்க? பீனா, சோனா, கோமதி என்கின்ற, மகேஸ்வரி என்கின்ற, மனோரஞ்சித, பூங்கொடி, பொற்கொடி, பார்வதி, பரமேஸ்வரி. டேய், ஆ? நிறுத்துறா. உனக்கு எத்தனை பொண்ணு? ஒரு பொண்ணு தானுங்க. ஒரு பொண்ணுக்கு எத்தனை பேர் வச்சிருக்க? செல்லம்மா வச்சுதுங்க. இது ஒரு பேரா? ஆமா. கல்யாண பத்திரிகையில இந்த பேரத்தை அடிச்சிருக்கிறியா? ஆமா. அப்போ ஒரு பையன் கல்யாணத்துக்கு வர மாட்டான். ஏன்? பேரை படிக்கிறதுக்குள்ள முகூர்த்த வேலை முடிச்சு போயிடும். ஆ. இல்லன்னா மூச்சு முட்டி செத்து போயிருவானுங்க. யோ, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இப்ப என்ன சொல்ற நீ? முழு பேர் வெட்டுறதுன்னா 3 ரூபாய் கொடு. எதுக்கு ஒரு பேருக்கா? ஆ. கட்டுப்படி ஆகாது, எடுத்து உள்ள வைடி. பாத்திரத்துக்கு நேம் வெட்டுறது. சார் பாத்திரத்துக்கு நேம் வெட்டுறது. மேடம் பாத்திரத்துக்கு நேம் வெட்டுறது. ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் ஆல் பாசையில பேர் வெட்டுறது. டேய், நீ எப்ப இந்த தொழிலுக்கு வந்த? ஜஸ்ட் 1 வீக், அதாவது 2 நாள். டேய், இந்த தொழிலை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமாடா? ஆமா, பெரிய இந்த தொழிலு கண்ணு பார்த்தா கை செய்யாதா? பாக்குறதுக்கு கண் இல்லாம செய்யறதுக்கு கை இல்லாம பண்ணி போடுவோம், ஓடி போயிரு. அண்ணே, கத்தி தீட்டாதீங்க, புத்தி தீட்டுங்க. வேணா நம்ம தொழில மோதி பாத்திரலாம். 30,000 பேர் வேலை செய்யற ஒரு ஃபேக்டரி, இதுல 2 பேரும் மோதி பாக்குறதுக்கு. மொத்த முதலீடே ஒரு சுத்திலும் வெட்டிரும்பு. இதுல என்னடா மோதி பாக்குறது? அட ஏயா சும்மா கத்துற? அந்த தம்பிய பார்த்தா நல்ல தொழில் செய்யற தம்பி மாதிரி தெரியுது. அது போட்டுக்கிற சட்டை என்ன, பூட்ஸ் என்ன, கொழாய் என்ன, பெல்ட் என்ன, கையில பை என்ன? முக்கியமானது விட்டீங்களே. அது கடைசியில தொங்குறதுக்குடா. ஏங்க இந்த தம்பிக்கிட்டே பேர் வெட்டிக்கலாங்க. வெட்டிடுவோம். ஏன்பா நீ எவ்வளவு கேக்குற? இவர் எவ்வளவு கேட்டாரு? ஒரு பேர் வெட்டதுக்கு 3 ரூபாய் கேக்குறாரு. எனக்கு 1.5 ரூபா கொடுத்தா போதும். அட சீப்பா இருக்குது. வையி உட்காந்து வெட்டுங்க. இவங்கிட்டே வெட்டிங்க. ஆ. இவனு என் சிஷ்யன் தான். ஆ. 2 பேர்ல யாருகிட்ட வெட்டிட்டா என்னங்க? ஆ. ஆறா ஒண்ணுங்க. ஆ. முதன்னு பேர் வெட்டுறது காலி குடத்தை கொடுத்துறாதீங்க. ஆ. நேர குடம் தண்ணியோட கொடுங்க, அப்பதான் பேர் விளங்கும். அண்ணே, உங்களுக்கு இவ்வளவு பெரிய மனசுன்னு தெரியாம போச்சுன்னு என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. டேய், நான் என்னடா உன்னை ஆசீர்வாதம் பண்றது? நீ பேரை வெட்டி முடி, ஆ. அப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து உன்னை ஆசீர்வாதம் சரிங்க. பண்ணுவாங்க. இதுல வெட்டுங்க. அப்ப வெட்டட்டுமா? வெட்டு. டேய்,
என்னது? உங்களை வேண்டிக்கிறேன். வேண்டிக்க. ஐயோ என்ன தண்ணி வருது? ஐயோ, பாத்துட்டு என்ன கேரட்டா தின்ற? தின்னு தின்னு நல்லா தின்னு. கேரட் தின்னா நல்ல கண்ணு தெரியும்பாங்க. நல்லா தின்றா? ஏங்க திட்டுறீங்க? தின்னா தின்னுட்டு போட்டுமே. உனக்கு ஒண்ணும் தெரியாது பரணி. இன்னைக்கு காலங்காத்தால டீ கடையில இவர் ஒரு குருட்டுத்தனமான வேலை பண்ணிட்டாரு. என்ன பண்ணாரு? என் முதுகுல மச்சம் இருக்குன்னு ஊர் ஜனத்தையில கூட்டிட்டாரு. இதுல வேற இவர் பெட்டு வேற கட்டுறாரா மாப்பிள்ள. விடுவனா நானு? தோத்தாய்வன். இனிமே எவன்கிட்டயும் பெட்டே கட்டக்கூடாதுன்னு கவுண்டரியில சாட்சியா வச்சுட்டு வந்திருக்கேன். அப்புறம் என்ன, டீ கடைன்னு கூட பார்க்காம சட்டையை கழட்டி காட்டினேன். மச்சம் இருந்தா தானே. அப்ப ஐயாவோட மூஞ்சிய பாக்கணுமே எப்படி இருந்துச்சுன்னு. ஐயோ, என்ன பரணி? ஆட போங்க நீங்க ஒண்ணு. அவரு நேத்து உங்க முதலாளி கிட்ட ஒரு பெட்டு வச்சாரு. என்னன்னு? இன்னைக்கு காலையில அந்த டீ கடையில எல்லார் முன்னாடியும் உங்க ஷர்ட்ட உங்களாலேயே கழட்ட வச்சா உங்க முதலாளி அவருக்கு 50 ரூபாய் தரணும்னு. எப்படி? அதான் பெட்டா. நல்ல ஏமாந்தீங்க. என்னங்க நில்லுங்க, உங்களுக்கா? ஷோ நில்லுங்க, போயிட்டே இருக்கீங்களே, கொஞ்சம் நில்லுங்க. என்னங்க என்ன நான் பாட்டு கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க செவிட மாதிரி. என்ன என்ன பண்ணி? காலேஜுக்கா? அது இருக்கட்டும். என்ன விறகா? நேத்து மாலாக்கா வீட்டு கல்யாணத்துக்கு காலி வயித்தோட போய் விறக போட்டுட்டு மேலதாளத்தோட மூக்கு பிடிக்க சாப்பிட்டு வந்தீங்க. இன்னைக்கு ஐயா யார் வீட்டு கல்யாணத்துக்கு இவ்ளோ அவசரமா போறீங்க? இன்னைக்கு கல்யாண வீட்டுக்குள்ள பரணி, சுடுகாட்டுக்கு. சுடுகாட்டுக்கா? ஆமா, பக்கத்து ஊர்ல ஒரு கிழவி செத்து போயிருச்சான். எரிக்கிறதுக்கு விறகு கேட்டாங்க. முதலாளி கொண்டு போய் போட்டு வர சொன்னாரு. அதான் போயிட்டு இருக்கேன். நீங்க தான் போணுமா? ஒண்ணும் புரியாதவளா இருக்கே. நான் என்ன பேங்க் உத்தியோகமா பாக்குறேன்? உக்காந்த இடத்துல வேலை பாக்குறதுக்கு. விறகு கடையில வேலை செஞ்சா கல்யாண வீட்டுக்கு தான் போகணும், கருமாதி வீட்டுக்கு தான் போகணும். அதெல்லாம் பார்த்தா முடியுமா? சரி சரி, நான் வரேன். நான் லேட்டா போனா முதலாளி என்ன எரிச்சிருவாரு. வரட்டுமா? வரமா?